என்னடி அப்படி பாக்குறேன்? நீ பாட்டுக்கு அந்த ஆன்டிட்ட அது இதுன்னு நான் பேசிட்டு இருக்க. அது யாருக்கிட்ட போய் சொல்லிடாதா? முட்டை மந்திரம் வைக்கிறப்பதான் முட்டை மந்திரம். எங்க போய் முட்டை மந்திரம் வைக்க போற? போமாங்கிட்ட இப்பதான் அந்த காலம் மாதிரி முட்டை மந்திரம் வச்சோன்னே ரத்தம் கக்கி. இதெல்லாம் பொய்யுமா? ஏமா நீ வேற இப்பதான் ரத்தம் கக்கி சாகுற. எந்த பூசாரி உனக்கு தெரியும் போய் முட்டை மந்திரிக்க போற? ரெகுலரா ஒரு பூசாரி பார்ப்போமே அவருக்கு என்னம்மா தெரியும்? ஒன்றும் கூட தெரியாது. அவர் பாட்டுக்கு ராகு காலம் கேது காலம் சனி காலம்னு சொல்லிட்டு அவர் ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. இதை நீ இன்னும் நம்பிட்டு இருக்க? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. இங்க பாரு, என்ன நம்பிக்கை? அந்த ஆண்டி ஊரே பரப்பி விட போகுது நம்ம முட்டை மந்திரம் வைக்க போறோம் அப்படின்ட்டு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு அப்படியே கடுப்பாக தான் வந்துச்சு. என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சொல்றதே கேட்க மாட்டியாம்மா நீ? தம்பி இவர் என்ன பேசுறான்னு பாருங்க தம்பி. இவளுக்கு என்ன வந்துச்சா? ஆமாடி, முட்டை மந்திரம் வச்சு தாண்டி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச பூசாரி அவர் அப்பாரு முட்டை மந்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து அவருக்கு வச்சுக்கிறேன். பாரு இவ்வளோ எனக்கு என்னமோ இந்த பக்கத்து வீட்டுக்காரி மேலதான் சந்தேகமா இருக்குது. ஆமா சொல்லிவிட்டேன். அவங்க மேலாம் சந்தேகம் அப்படியா இருந்தா போலீஸ் தான் அவங்க கைரேகையெல்லாம் எடுத்துட்டு தானே போயிருந்தாங்க. சொல்லியிருப்பாங்கல்லம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி. அடிப்போடி, இவ எடுத்திருக்க மாட்டா. இவ ஆள் வச்சு எடுத்திருக்க வேண்டியதானே. இவ நீ வீடு யார் தம்பி இவகிட்ட நகையப்புறம் இவ காமிச்சா நீங்க சொன்னீங்க தானே? கரெக்டுக்கா, கரெக்ட். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது 2 பேரும் நகையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சோனி நகைப்புறம் அள்ளி காமிச்சிட்டு இருந்துச்சா அந்த பொம்பளைகிட்ட. எனக்கு அப்பவே சரியான கோவம். ஏன் சோனி காமிச்ச அப்படின்னு. இதுல என்னங்க இருக்கு? நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாத மாதிரியே அந்த அம்மா அந்த ஆண்டி நினைக்குது. நம்மக்கிட்ட ஏன் ஒன்றுமா இல்லை, நாம தான் இவ்வளோ வச்சிருக்கோன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த ஆன்ட்டியை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி, காசு பணமே இல்லாத மாதிரி நினச்சிட்டு இருக்கு. அதான் அந்த நகையை ஃபுல்லாக நான் காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பந்தாவா சொல்லிக்கிட்டு இருந்தா. 2 நாள் தான் அம்போன்னு போயிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் சொல்கிறாப்புல சொல்ல முடியாது செல்விக்கா. பக்கத்து வீட்டுக்காரங்களால யாரையும் நம்பவும் கூடாது. ஒருவேளை இருக்கலாம் இல்லையா, சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டுப்பா, அதை தான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ ஈஸியாலாம் எவளையுமே சொல்ல முடியாது, அவளாலாம் நம்ப முடியாது. அதனால தான் அவள் பக்கத்துல, ஏன்னா அவள் ஊரே தண்டை அடிக்கிற ஆள். அவகிட்ட சொன்னோன்னு கண்டிப்பாக ஊரே தண்டை அடிப்பா. ஆமாம் ஏமா அவங்க அப்படிப்பட்ட ஆள்? அவங்க சரியான வசதிமா. அருணோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான்க்கா. அந்த அளவுக்கு நான் அவன் கூடலாம் க்ளோஸ் கிடையாது. ஓரளவு நார்மலாக தெரியும், அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸாக மச்சான் கிச்சன் பேசிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இருக்க மாட்டோம். நார்மலாக மச்சான் நல்லா இருக்கேன் ஓகே அவ்வளோதான் அப்படி தான் பேசுவோம். அதனால அருணை விட நல்லா சம்பாதிக்கிற பையன்பா. அவங்க வீட்டுலாம் பார்த்தியா எவ்வளோ பெரிய வீடுன்னு. அப்படிப்பட்டவங்க போயிட்டு நம்ம நகை எடுப்பாங்கன்றது நம்ப முடியாத ஒன்று. அது கஷ்டம். அவங்க எடுத்துருக்கவும் மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் அவங்க மேலே சந்தேகப்படுறதை நிறுத்துறியா? ஓ வேலையை பாருடி, எனக்கு தெரியும். நான் போயிட்டு பூசாரிட்ட நீ மந்திரம் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். அவளுக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. இன்னமும் நீ எந்த காலத்தில் இருக்கியோ எனக்கு தெரியல. மந்திரம் பண்ணோன்னே இங்கே ரத்தம் வைக்கிற மக்கள். அதுக்கு ஏமா காமெடி பண்ணிட்டு இருக்க? போமாங்கிட்டு இப்போ பாதையில் நின்று கத்துன்னு கத்தி எடுக்கிற. எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு. என்னடா போகிறவங்க வரவங்க எல்லாரும் ஒன்றே தான் பார்க்குறவங்க, நம்ம வீட்டை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க வர்றாங்க. எனக்கே கஷ்டமாக போச்சு. நீ வாட்டுக்கு வாழ்னு கத்துற. நீ பாருடி, எந்த காலம் என்ன எந்த காலம். அந்த பூசாரி எல்லா வேலையும் பண்ணுவார். செய்வேன் என்ன மந்திரம் என்ன எல்லா வேலையும் பண்ணுவார். நீ வேணா பாரு. கக்குன்னு நான் சொல்ல வரல, ஆனா ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீ வேணா பாரு. ஆமா நடக்குது. நடந்தா பாத்துக்குவோம். போமாங்கிட்டு வேற வேலை இருந்தா போய் பாருமா. சும்மா வேற வேலை போமாங்கிட்டு. ஐயோ தேவையில்லாம இப்ப அந்த ஆண்டி குழப்பிட்டு கிடக்க போறாங்க. ஆமா குழம்பிதான் ஆகணும். ஏன்னா நகை எடுத்தது அந்த பொம்பளை தானே. செல்விக்கா சந்தேகமே இல்லை, அந்த பொம்பளை தான் நகையை எடுத்திருக்கு. எனக்கு அதுவும் நல்லா தெரியும். இங்கே பாருங்கக்கா, வீட்டுக்கு கேசரி கொண்டு வருவான், எலும்பு குழம்பு இன்னமொரு குழம்பு அது கொண்டு வருவான், இது கொண்டு வருவான்னு அது இதுன்னு எடுத்துகிட்டு வருதுக்கா. எங்கள் மேலே இதுக்கு என்ன தனி அக்கறை, தனி பாசம். அப்புறம் போனால் போயிட்டு போகுது நகை விடுங்க அப்படியா. அதுக்கு தான் நான் செம்மையாக திட்டி விட்டேன். போனால் போயிட்டு போகுதுன்னா உங்களோடதா, அப்போ உங்களோடது இப்படி காணாம போனால் இப்படி தான் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அக்கடான்னு பேசாமல் இருப்பீங்களா? என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு செம்மையாக பிடிச்சி திட்டி விட்டேங்க்கா. அதுலேருந்து வாயவே திறக்கலை. போனால் போயிட்டு போகுதுன்னு அசால்ட்டாக சொல்லுது. அப்போ அதோட தான் இருந்தால் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேசாமல் இருக்குமா சொல்லுங்க? அதானே தெரியல. அசால்ட்டை எப்படி விட்டுட்டு இருப்பாவ? உங்கள்கிட்ட அப்படி எப்படி வந்து கேட்குறாளா? அவளை சும்மா விடலாமா? நீங்கள் வேணா பாருங்கள், இந்த 3 நாள் 4 நாளில் ரத்தம் கக்குறாளோ இல்லையா, அவளுக்கு ஆளு கீழே இழுத்துக்கிட்டு போய் என்ன ஆகுறான்னு பாரு. நகை தன்னால் வீடு தேடி வரண்டி. நான் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு பயம். நான் சொல்கிறேன், அவள் தான் எடுத்திருக்கா. நம்ம நேரடியாக நீ தான் எடுத்தேன்னு நம்ம கேட்க முடியாது. அவள் அதுக்கு 2 தாமதம்னு தாண்டுவா, அது தப்பு. ஆனால் அவள் தான் எடுத்திருக்கா. எனக்கு கண்டிப்பாக தெரியுது. அருந்தமே சொல்கிறாப்புல அவள் தான் எடுத்திருக்கா அப்படின்னு. பாரு, அவளுக்கு கொடைச்சலை கொடுத்து அவள் நகையை கொண்டு வந்து வீட்டில் தன்னால் வச்சுட்டு போகிறாளா இல்லைன்னு மட்டும் பாரு. அவள் தான் நமக்கு அதை விட்டு உருட்டிட்டு இருமா. உருட்டுன்னு
இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எடுத்தா எடுக்கட்டு போ. அதை அதான் எடுத்தது. எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ற? நீ ஏதோ பார்த்த மாதிரி. அதை எடுத்ததை நீ பாத்தியா? பார்க்கலல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசிட்டு? வேண்டாமே. சோனி பேசாம இரு. அப்புறம் நாளை போய் அம்மா நீ சொன்னது உண்மைதாம்மா, நீ சொன்ன மாதிரி பண்ணது உண்மைதாம்மா, இல்லைன்னா என்ன ஆயிடுக்கும் அப்படி சொல்லுவேன். இன்னைக்கு உன் நாத்தனா பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா. நகையை வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி அன்னைக்கு நடிச்சா. இன்னைக்கு நகை தான் வேணும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் நீயா இருந்தாலும் தாயே பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற தானே. பணம் காசுனா பகையை கூட உண்டாக்கும்ல. அது மாதிரி அவளுக்கு என்ன தோணுச்சோ நகை அவள் விட்டு நகை 50 பவுன் சும்மாவா வருது. அதனால அவள் கேட்க தான் செய்வா. அடுத்தவங்க நம்ம கோலா சொல்கிறதுல வேலையே கிடையாது. இருந்தாலும் சரிம்மா, அப்படி ஒன்றும் அதுதான் எடுத்துச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா பார்த்துக்கிடலாம். தேவையில்லாமல் அதுக்கு முன்னாடி அடுத்தவங்க மேலே பழி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே பழி போடாதீங்க. நீயா இருந்தாலும் அரணா இருந்தாலும். அக்கா இவ கிடக்குறா, நீங்க பூசாரியை பார்த்து ஆக வேண்டியதை பாருங்க. பார்த்து இவ ஏதாவது உளறிட்டு சொல்லிட்டு தான் இருப்பா. இவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆமாப்பா, பிள்ளைங்கள என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. சரி நான் ஊருக்கு கிளம்புறேன், போயிட்டு வருவா. இருமா, ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு போகலாம். ஆமாம், நீ எப்போ சமைக்கிறது எப்போ சாப்பிட்றது? நீ உன் புருஷ பிள்ளைகளுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு நீயும் சாப்பிட்டுட்டு இரு. அது போதும் எனக்கு. நீ எனக்கெல்லாம் ஒன்றும் சமைக்கவும் வேணாம், சோறு போடவும் வேணாம். என்னத்தா உன் புருஷன் பிள்ளை அதுகளை பாரு. நீ பாட்டுக்கு என்னத்தையும் போட்டு குழப்பிட்டு உன் உடம்ப வீணாக்கிக்கிட்டு இருக்காம நகை நான் வந்து சேரும்னு சொல்லிவிட்டேன். தாய் சொல்கிறேன்ல கேளு. அந்த சாமியே வந்து சொன்ன மாதிரி நகை கண்டிப்பாக வந்து சேரும். அதனால நீ கவலையே படாத. அந்த சேர்ந்தா சரிதாம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிதா. என்னங்க அம்மா சொல்லுது, நீங்களும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் உண்மைன்னு தான் நம்பிட்டு இருக்கீங்களா என்ன? நீ வேணா பாருடி, எனக்கு தெரியும். எனக்கு நல்ல டவுட் இருக்கு. அந்த பொம்பளை மேலே எனக்கு நல்லாவே டவுட் இருக்கு. செல்வி அக்காவுக்கும் சரியான டவுட் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ கன்ஃபார்ம் அந்த பொம்பளை தான். எனக்கு தெரிஞ்சு அதுதான், நான் நம்புறேன். ஏங்க தேவையில்லாம அடுத்தவங்க மேலே பழிய போட்டுட்டு? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நான் சொல்றேன். அடுத்தவங்க மேலே தேவையில்லாம சும்மா ஒண்ணுமே தெரியாம பழிய போறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நீ தான் மெச்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ யோசிப்ப சொல்லு. அப்ப சொல்லுவடி நீ பாப்பா. சரி சரி பார்க்கலாம். அப்பா, இவ்ளோ தண்ணி எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டுமாப்பா? ஆமாடா, உங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. சூப்பரா இருக்குப்பா. அப்பா குக்கரே வெட்டி ஹஸ்பண்ட் ஆயிட்டுக்கு வா. எனக்கு தண்டை தங்கம், உனக்கும் இனியா குட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா. அம்மா, குட்டி மாமா எங்க? அவனுக்கும் கொடுங்க, ஜேஸ்டிக்கு கொடுங்க. சரியா? ஜெசிகா, ஜெசிகாக்கு வேணாம்ப்பா. குச்சி முட்டை வச்சிட்டு ஜெசிகா எனக்கு தரவே மாட்டேங்குச்சு. நான் அழுது கத்துனேன். ஆனாலும் தரவே இல்லப்பா. ஜேஸ்டி தரமாட்டேன்ட்டாளாடா. அவளை என்ன செய்யறது? அப்பா இனிமே அவளை தர சொல்றேன். ஆனா இது நீங்க 2 பேரும் மட்டும் சாப்பிடக்கூடாது. குட்டி மாமாவுக்கும் கொடுக்கணும், ஜேஸ்டி அக்காவுக்கும் கொடுக்கணும். சரியா? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். புரியுதா? அழுதேன்ப்பா, ஆனாலும் கொடுக்கல. அப்படியா? அழுதாலும் அண்ணா கொடுக்க மாட்டேன்ட்டாளா? ஆமா. அப்பா, அம்மா போய் கூட்டிட்டு வரவா? அம்மா பார்க்கல? வேணாம் வேணாம், யாரையும் பார்க்கல. உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதான் அம்மா வந்தேன். சரியா? யாரையும் பார்க்கறதுக்காக அப்பா வரல. ஏன்ப்பா, அம்மா பாவம். யாரும் பாவம்லாம் இல்லடா, சுயநலவாதிகள். அவங்கள மட்டும்தான் யோசிப்பாங்க, மற்றவங்களெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள போய் எல்லாம் பாவம்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஏன்ப்பா சொல்லலாம்? சொல்லக்கூடாதுடா தங்கம். அப்பா, இது எல்லாத்தையும் நான் வச்சுக்கவா? அப்பா உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ஆளு நீ மட்டும் வச்சுக்க கூடாது. குட்டி மாமாக்கும் கொடுக்கணும், நீங்களும் எடுத்துக்கணும். ஏய் இனியா, எடி என்னம்மா? காஃபி கேட்டல, போட்டு வச்சுட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன். இஷ்டத்துக்கு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க. போடி போய் எடுத்து குடி. வேணாம்மா காப்பி. அப்பா எனக்கு தீனி வாங்கிட்டு வந்தாரு. நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, சாக்லேட் வாங்கிட்டு, முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் அதை தான் சாப்பிட போறேன். எனக்கு டீ வேணா, காபி வேணா, ஒண்ணு வேணாம். இஷ்டமா? பேசாட்டுக்கு நான் மொபைல் தானே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு காஃபி வேணும், டீ வேணும்னு அப்படியே கத்திட்ட. உன் அம்மாச்சி இருந்திருந்தா கூட அதுவாது வச்சுட்டு வந்திருக்கும். நான் பாட்டுக்கு உட்காந்துருந்துருப்பேன். அதுவும் எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு. பாவம்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு போய் போட்டு வச்சா இஷ்டத்துக்கு எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய், மரியாதைக்கு போயிட்டு எடுத்து குடி, இல்லைன்னா தொலைஞ்சிருவாட்டி நுறுக்கிடுவேன். அம்மா, அதெல்லாம் வேணாம்மா. நான் குடிக்கிறேன். ஆனா இப்ப வேணாம். நான் அப்பமா குடிக்கிறேம்மா. ப்ளீஸ் அம்மா. ஒழுங்கா இப்போ போய் குடிக்கிறீங்க 2 பேரும். இல்லைன்னா இதல்லையா என்ன நல்ல பிள்ளை மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. ஸ்நாக்ஸ் எவ்வளோச்சும் தொட்டிங்க கையில் கண்டிப்பாக நான் சூடு வைப்பேன். கரண்டியை அடுப்பில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். புரியுதா? ஸ்நாக்ஸ் ஏன் நான் வாங்கியே தரலையா உனக்கு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட அன்றைக்கி அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அங்கிட்டு இங்கிட்டு கொட்டி வீணாக தான் ஆக்குனீங்க. என்னமோ நான் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. மரியாதைக்கு சொல்லிட்டேன், ஒழுங்கா இருந்துக்கோ. அம்மா, ப்ளீஸ்மா. காபி வேணாம். அப்பா ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மிரண்டா, அது நான் குடிப்பேன்.
காஃபி ஏய் மிரண்டா இது மாதிரிலாம் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆ கிரேப்ஸு போமோகிரேனேட் அப்புறம் ஆப்பிள் இது மாதிரி தான், ஆரஞ்சு இது மாதிரி தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது என்னது மிரண்டா ஜூஸ்லாம்? வாங்கிட்டு வர்றவங்களுக்காவது அறிவு இருக்கணும், வாங்கிட்டு வர்றவங்களுக்கும் அறிவு இல்லை. இஷ்டத்துக்கு பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம என்னத்தையாவது கண்டது கிடையாது வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைகிறது. இந்த பாக்ஸ் பூரா ஃபுல்லாக பேக்கெட் ஐட்டம்ஸாக இருக்குது. இதெல்லாம் பிள்ளைங்க தின்னுட்டு என்னமாதிரி ஆச்சுன்னா என்ன செய்கிறதா? எது வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்போன்னு கூட ஒரு அறிவு இல்லை. இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த பிள்ளைங்க என்ன ஆகுறது? காஃபி கெடிச்சு டீ கெடிச்சு போட்டு வச்சுட்டு வந்தா இங்கே அது குடிக்கிறேன் இது குடிக்கிறேன்னு சொல்லி அந்த வயிற்றை வீணாக்க தான் பார்க்குதுங்க. ஒன்றும் தெரியாமல் வாங்கிட்டு வரவங்கள சொல்லணும். சின்ன பிரிஞ்சு குழந்தைங்க அதுகளுக்கு என்ன தெரியும்? இனியா கரண்டி எடுத்துட்டு வரவா? 2 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களாடி? போங்கடி வெளியில ஹாலுக்கு. தங்கம் நீ அழாதடா, அழாத தங்கம். எதுக்கு நீ அழுகுற? அர்ஜுன் மக, நீ அழுகக்கூடாது சரியா? நீ அழுகாத. யாரு சூடு வைக்கிறான்னு பார்த்துருவோம். அப்பா கூட தானடா இருக்கேன், அழக்கூடாது நீ. அப்பா தான் அழ வேணான்னு சொல்ற இல்லடா தங்கம். திரும்ப திரும்ப எதுக்கு அழற? அழாத. அம்மாச்சி எங்க போயிடுச்சு? இந்த மாதிரிங்கள்ட்டலாம் குழந்தை கொடுத்தா குழந்தைய சூடு வைக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லி அதுகளை கொடுமைதான் படுத்துங்க. அம்மாச்சியை நம்பி தான் நான் அந்த குழந்தையில உங்களெல்லாம் இங்கே விட்டுருக்கனே, மற்றவங்கள நம்பி கிடையாது, புரியுதா? அம்மாச்சி வந்த உடனே அம்மாச்சி கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு நான் அப்புறம் போறேன். சூடு. வர போறீங்களா என்னடி? கரண்ட் எடுத்துட்டு தான் வரவா? பயப்படாத, அப்பா கூட இருக்கேல்ல, சூடு வச்சிடுறத நானும் பாத்துறேன். நான் கூட இருக்கேன்டா, நீ ஏன்டா பயப்படுற? அப்பா அப்படி வைக்க விட்டுருவேனா? அப்பா இருக்கும்போது நீ ஏன் அழணும், ஏன் பயப்படணும்? அப்பா இருக்கேன். வைப்பாங்க. அம்மா கூட இருக்கும்போது அதெல்லாம் வைக்க முடியாது, நீ கவலைப்படாத. அழக்கூடாது நீயா, சொல்லிட்டே இருக்கேல்ல. ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து சாப்பிடுங்க. பயம்லாம் இருக்கக்கூடாது. ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்க. அது அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். பிள்ளைங்களா பார்க்கணும். பிள்ளைங்களா பார்க்காம அதுங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறது தன்னால ரொம்பவே கஷ்டத்தை இருக்குங்க போல. மனசு நொந்து போய் தான் இருக்குதுங்க போல. அட கடவுளே.